கல்வி என்று வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம் இந்த சிவகங்கை மாவட்டம். காரணம், இங்க இருக்கின்ற ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சார்ந்திருக்கின்ற ஹெச்எம் சரி, அங்க இருக்கின்ற அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு டெடிக்கேட்டட். நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, அவங்களே சனிக்கிழமை வருவாங்க, அவங்களே ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, அவங்களே அந்த குழந்தைங்களை வந்து தேர்வுக்கு தயார்படுத்தலாம். பாத்தீங்கன்னா அந்த டெடிகேஷன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நிறைய நேரத்தில் அதை கேட்டுக்கிட்டே அதை பத்தி நான் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெறும் தமிழ்நாட்டுக்கான ரிப்போர்ட் அப்படின்னு ஒரே ரிப்போர்ட்டை கொடுக்கல. இந்த ரிப்போர்ட் என்பது இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கான ரிப்போர்ட் அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கல. இந்த ரிப்போர்ட் என்பது சிவகங்கையில் இருக்கின்ற ஒரு பிளாக்குக்கு சார்ந்த ரிப்போர்ட் இருந்தாங்க என்று அவங்க கொடுக்கல. கிட்டத்தட்ட பார்த்தா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல் ஹாஸ் இட்ஸ் ஓன் இண்டிவிஜுவல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி உங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் உங்களோட ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா என்ன பாடம் நடத்துகின்றோம், அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கின்றது, அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிள்ளைங்க பாடத்தை கத்துட்டு இருக்காங்களா இல்ல சும்மா மக்கப் பண்ணிட்டு எழுதிட்டு போறாங்களா அளவுக்கு இப்ப நம்ம புரிஞ்சுட்டோம். நம்ம இப்ப ஸ்லாஷ் அப்படின்னு வரும்போது நீங்க வந்து இப்ப 10வது இடத்துல நம்ம இருக்கிறோம், 38 மாவட்டத்துல 10வது இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் அடுத்த முறை நமக்கான இலக்கு என்பது முதல் 5 இடத்துல நாம் எப்படி வரலாம், அது சார்ந்து நம்ம எப்படி நம்ம தயார்படுத்திக்கலாம் என்று நாம் பார்க்க வேண்டும்.